வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜ் துக்பா. சிம்பிளாக சொல்ல போனோன்னா வெஜ் நூடுல் சூப். வின்டர் ஸ்பெஷல். இந்த சூப்போட ஆரிஜின் பார்த்திங்கன்னா டிபெட் தான். ஆனால் இதை நேபாளையும் நிறைய பண்ணுறாங்க. நிறைய வெஜிடபிள்ஸ் சூப், அதுக்கப்புறம் அது கூடவே நூடுல்ஸ் சாப்பிடும்போது நம்மளுக்கு ஒரு மீலாகவே அது இருக்கும். ரொம்ப ரொம்ப எம்மையான இந்த சூப்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் உங்கள் ஸ்க்ரீனில் வருது. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். நூடுல்ஸோட அளவு, வெஜிடபிள்ஸோட அளவு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். முதல்ல நான் நூடுல்ஸை பாயில் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு ஒரு கடாயில் நிறைய தண்ணி வச்சு கூடவே 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் 400 கிராம் நூடுல்ஸ் ஆட் பண்ணி வேக வச்சுக்க போகிறேன். நூடுல்ஸ் சாஃப்டாகிற வரைக்கும் அந்த சுடு தண்ணியில் இருக்கட்டும். நூடுல்ஸ் வெந்ததுக்கப்புறம் நம்ம நூடுல்ஸ் தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். தண்ணியை கொட்டிடாதீங்க. அதுலேருந்து ஒரு 2-3 கப்பை நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதை நம்ம சூப்பில் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்ததாக இந்த சூப்புக்கு பேஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி மஸ்டர்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். உங்கள்கிட்ட மஸ்டர்ட் ஆயில் இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி சேர்த்துக்க போகிறேன். இஞ்சியும் நான் பொடியாக தான் சாப் பண்ணியிருக்கேன். இந்த சூப்போட அளவில் ஒரு 7-8 பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக ஒரு மீலாக சாப்பிட்லாம். பூண்டும் இஞ்சி வதங்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவை நான் சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தண்டு இருக்கு இல்லையா, அதையும் நான் சாப் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். அந்த கொத்தமல்லி தண்டு இந்த சூப்புக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதை ஸ்கிப் பண்ணாதீங்க. அடுத்ததாக 1 கப் தின்னாக ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் 4 பெரிய தக்காளியை நான் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். தக்காளி நல்லா வேகணும். தக்காளி சீக்கிரமாக வேகிறதுக்காக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். தக்காளி நல்லா சாஃப்டாகி குழஞ்சி போகணும். அது வரைக்கும் நம்ம சாட்டே பண்ணிகிட்டு இருக்க போகிறோம். தக்காளி வெந்ததுக்கப்புறம் வெங்காயத்தாலோட கீழே பல்ப் இருக்கு இல்லையா, அதை சாப் பண்ணி நான் சேர்த்துக்க போகிறேன். அதோட லீஃபை நான் கடைசியாக கார்னிஷிங்க்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். அடுத்ததான் இந்த சூப்புக்கு தேவையான காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நான் எல்லாமே 1 கப்பு தான் எடுத்திருக்கேன். 1 கப் கேரட், 1 கப் சிவப்பு கொடை மிளகாய், 1 கப் மஞ்சள் கொடை மிளகாய், 1 கப் பச்சை கொடை மிளகாய், அதுக்கப்புறம் 1 கப் கேபேஜ். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு மஷ்ரூம் பிடிக்கும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் 1 கப் மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். ஆனால் நான் மஷ்ரூமை தனியாக சாட்டே பண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா மஷ்ரூம்ஸ் எல்லோரும் சாப்பிட மாட்டாங்க இல்லையா. தனியாக பேன் ரோஸ்ட் பண்ணி நீங்கள் கார்னிஷிங்கில் கூட மஷ்ரூம்ஸை வைக்கலாம். மூடி போட்டு இந்த காயை வேக வச்சுருங்க. எல்லாமே சீக்கிரம் வேகிற காய் தான். காய் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள் ஸ்டாக் சேர்க்க போகிறோம். நான் 3 கப் ஸ்டாக் சேர்த்துருக்கேன். அதாவது 3 க்யூப் வெஜிடபிள் ஸ்டாக்கை 3 கப் தண்ணியில் கரைச்சி நான் இதில் சேர்க்க போகிறேன். அதாவது காய்கறிகள் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம வெஜிடபிள் ஸ்டாக்குன்னு சொல்லுவோம். அது இந்த சூப்புக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கூடவே ஒரு 2 கப் நான் பாஸ்தா குக் பண்ண வாட்டரையும் சேர்த்துக்கிறேன். ப்ளஸ் கொஞ்சம் ப்ளெயின் வாட்டரையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறேன். உங்கள்கிட்ட வெஜிடபிள் ஸ்டாக் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வெறும் வாட்டர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கடைகளில் மேகி வெஜிடபிள் ஸ்டாக் க்யூப்ஸ் கிடைக்கும். நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் சீரகப்பொடி, 2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் நான் பிளாக் பெப்பர் பவுடரும் சேர்க்க போகிறேன். நீங்கள் பிளாக் பெப்பர் பவுடருக்கு பதிலாக இந்த சைனீஸ் செஷ்வன் பெப்பர் இருக்கு இல்லையா, அதோட பவுடர் கூட சேர்த்துக்கலாம். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்ததாக ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்க போகிறோம். நம்ம சேர்த்த பொடிகளோட பச்சை வாசனை போய் இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம நூடுல்ஸ் சேர்க்க போகிறோம். தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி நூடுல்ஸ் சேர்க்காதீங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச நூடுல்ஸை இந்த சூப்பில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளோட சூப் ஆல்மோஸ்ட் ரெடி. நூடுல்ஸும் இந்த சூப்பு சேர்ந்து ஒரு கொதி வந்தால் போதும். நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நிறைய ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துருங்க. நல்லா வாசனையாக இருக்கும். நான் இந்த சூப்பை கொஞ்சமாக இன்ஸ்டன்ட் மோமோ சட்னியும் கூடவே கொஞ்சம் பேன் ஃப்ரைட் மஷ்ரூம்ஸும் சேர்த்து நான் சர்வ் பண்ணியிருக்கேன். சூப் கூட அந்த மோமோஸ் சட்னியோட பஞ்ச் நல்லா ஒத்து போகும். கடைசியாக ஒரு லெமன்லேருந்து ஜூஸ் எடுத்து பிழிஞ்சு விட்டுருங்க. உங்கள்கிட்ட லெமன் இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட துக்பா ரெடி. இன்ஸ்டன்ட் மோமோஸ் சட்னிக்கு 7 சிவப்பு மிளகாய், 3 காஷ்மீரி மிளகாவை நல்லா வெந்நீரில் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. அதை வேக வச்ச 3 தக்காளி கூட நம்ம அரைச்சிக்க போகிறோம். கூடவே ஒரு 8 பல்லு பூண்டும், கொஞ்சம் லெமன் ஜூஸ், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள், கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்திங்கன்னா நம்மளோட மோமோஸ் சட்னி ரெடி ஆகிடும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி ஈட்டிங்.